ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சேனல் வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேனல் வரதில்லை, வெவ்வேறு சேனல் தான் வருது அப்படின்ற இஷ்யூ வருது இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சேனலே வந்து சர்ச் பண்ணால் வர மாட்டேங்குது. இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன், ஆனால் திடீர்னு யாராவது சர்ச் பண்ணுனா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படின்ட்டு போட்டால் நம்ம சேனல் வரதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நிறைய பேர் டேக் கொடுத்துருப்பாங்க அவங்களோட வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படின்றது நம்ம சேனல் நேம், ஓகேவா. அதனால நம்ம சேனல் அப்படின்ற அந்த சர்ச் ஃபில்டரில் போய் சேனல் அப்படின்னு கொடுத்தாதான் நம்மளுடைய சேனல் வந்து நிற்கும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ பாருங்க, நம்ம சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படின்ட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படின்ட்டு சர்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வராது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். அது நீங்கள் சர்ச் பண்ண உடனே தான், அதுக்கு அடுத்து தான் வரும். நீங்கள் சர்ச் பண்ண உடனே நம்ம சேனல் வந்துட்டா ஓகே. அப்படி வரலன்னா நீங்கள் இந்த சர்ச் ஃபில்டருக்குள்ளே போயிட்டு ஆல் அப்படின்றதுல சேனல் அப்படின்னு கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும், ஓகேவா. சேனல்னு கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும், ஓகேவா. ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணுற சேனல் வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். நம்ம சேனலும் கரெக்டாக ஃபஸ்ட்டே வந்து நிற்கும், ஓகேவா. தேங்க்யூ.